எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தானே. பிஸ்னஸில் ஒரு லாஸ் வந்திருக்கும், ஒரு பரீட்சையில் ஒரு பெண்ணு தோற்று போயிருக்கும், காதலில் இந்த ஊரில் நடந்தது தானே. காதலன் திருமணத்துக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசல்ல இருந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண் இங்க மாத்திரம் நடக்கல, எல்லா ஊர்லயும் நடக்குது. இந்த ஊர்ல பேசுறதுனால அதை நான் சொல்றேன். எனக்கு அந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், அது கேட்க முடியாது, போயிருச்சு. ஆனா அந்த பெண் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் நான் அவளை சந்தித்திருந்தால் நான் அவளிடம் சொல்லி இருப்பேன், என்னடா செய்யற, என்னடா செய்யற, என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, நல்லதுடா, உனக்கு நல்லது, அவனுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. வாழ்க்கையில இனிமே என்னென்ன வரப்போகுதுன்னு உனக்கு தெரியலையே, இதை விட நல்லதா ஒண்ணு வர்றதுக்கு தானே கடவுள் இந்த கதவை அடைத்திருக்கிறார். இது கூடவா உனக்கு புரியல? When God says yes to your prayers, He is giving you something good. இது புரியுதானே எல்லாருக்கும்? When God says yes to your prayer, He is giving you something good. When God says no to your prayer, He is going to give you something better than this. அவ்வளவுதானே. நீ வேண்டுவதை கடவுள் அனுக்கிரகம் செய்கிற போது உனக்கு நல்லது கிடைக்கிறது. நீ கேட்பதை கடவுள் கொடுக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பான ஒன்றை அவர் கொடுக்க போகிறார் என்றுதானே நீ வாழ்க்கையை பார்க்க வேண்டும். நண்பர்களே, அதுதான் தேவை. அந்த மனத்தனிமை. உங்களுக்கு தோல்வியா, இன்றைக்கு நாளை சரியா போலீங்க, எல்லாருக்கும் இருக்கும். கேளுங்க, எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் ஒண்ணுமே விளங்காம ஒவ்வொரு நாள் இருக்கும். பாத்தீங்களா, இன்னைக்கு எல்லாம் முடிச்சிருவோன்னு கிளம்புவான், வீட்டுக்கு வர்ற போது நொந்து பொடி போட ஒண்ணுமே விளங்காது. இந்த வீட்டுக்காரம்மா கேட்கும், என்னங்க போனீங்களே, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு காலையில எவன் மூஞ்ச, ஓ மூஞ்சில தான் முழிச்சேன், எதுவுமே சரியில்லை. ஒவ்வொரு நாள் எல்லாம் தப்பா போகும். ரொம்ப பெரிய பிளான்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அப்படியே போயிடும். இந்த மாதிரி நிலைமை வராதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இந்த பிள்ளைங்க தான். அவனுக்கு ஒரு நாள் எதை பத்தியும் கவலை இல்லை. இப்போ உட்கார சொன்னா உட்காருவான். என்ன நினைச்சிட்டு, இது என்னைக்கு முடிக்கிறது, நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போகுது. கிளாஸ்ல டீச்சர் தான் கிளாஸை முடிக்க மாட்டேன்றாங்க, இந்த அம்மா அதை விட அதிக நேரம் பேசுது. ஆனா அவன் சந்தோஷமா இருப்பான், அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. அவனை தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் தானே. இன்னைக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காத ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா? ஜோ பைடனே நினைச்சிருக்காரு, இன்னைக்கு உலகத்தினுடைய மகத்தான தலைமை பதவியில அவர் தான் இருக்காரு. அவருக்கு சூசைடல் டெண்டன்சி வந்திருக்கு. அவருடைய மகன் இறந்து போயிட்டான். அவருக்கு ட்வின்ஸ், 2 மகன்கள்ல ஒரு மகன் இறந்துட்டான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவருக்கு சூசைடல் டெண்டன்சி வந்திருக்கு, வாழவே கூடாது. அன்னைக்கு அவருக்கு தெரியாது இல்ல, அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்டா ஒரு நாள் வரப்போறாரு, அவருக்கு தெரியாது. அப்ப வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்ப அந்த எண்ணத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? ஒரே ஒரு விஷயம், சாலிட்யூட். தனிமையிலே 2 விஷயங்களை நினைச்சுக்கோங்க. ஒண்ணு, நான் எதனால இப்படி நினைக்கிறேன், என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, தோல்வியை கொடுத்துட்டாங்க. தோல்விக்கான மருந்து அவர்கள் முன்னால் நீங்கள் சாவதல்ல நண்பர்களே, அவர்கள் முன்னால் நீங்கள் வாழ்வது ஒன்றுதான் மருந்து. அவர்கள் முன்னால் வாழ வேண்டும். நான் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போயிட்டு இருந்த போது, அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலம், வெளிநாட்டுக்கு போறதுன்னா அப்படியே நமக்கு ரொம்ப, நான் சிங்கப்பூருக்கு போறேன், தெருவெல்லாம் சொல்லிட்டு தெரியும். இப்ப போய் சொன்னா அவன் திட்டுறான், நான் எல்லாரும் தான் போறேன், எல்லாரும் போறாங்க, நீ போறது என்ன பெரிய விஷயம். அப்பெல்லாம் கொஞ்சம் ரேர் இல்லை அது. நான் உட்காந்துருக்கேன், ஒரு பெண் வர்றாங்க, ஒரு சுமாரான தோற்றம் இருக்கிற ஒரு பெண், ரொம்ப சாதாரணமா ஒரு சல்வார் கமீஸ் போட்டுக்கிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வருது. எனக்கு உடனே இந்த பொண்ணு வந்த உடனே சீட் பெல்ட்டை போட தெரியாது, அநேகமா நம்மள்ட்ட தான் கேட்கும், சீட் பெல்ட் போட ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு என்ன கேட்க போகுது. நமக்கு ஒரு கெத்து தானே. அந்த பொண்ணு வந்துச்சு, உட்காந்துது, அலட்சியமா சீட் பெல்ட்டை போட்டது, ஒரு பை கட்டப்பை மாதிரி வச்சிருக்கு, அதுல இருந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுது. நான் அந்த பொண்ணு போயிட்டு மிரண்டு போயிட்டேன்னா, ரொம்ப குள்ளமான தோற்றம். என்னம்மா செய்யற நீ, உன் பேர் என்ன? பாண்டியம்மாள். என்ன செய்யற நீ? சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ற. சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றியா? என்னவா? சோனி நிறுவனத்துல குவாலிட்டி கண்ட்ரோல் துறையில நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கேன். நான் கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். சொன்னேன், எங்க படிச்சீங்க? சென்னையில படிச்சீங்களா, பெங்களூர்ல படிச்சீங்களா, எங்க படிச்சீங்க? இல்லையே, தேனியில படிச்சேன். தேனியில படிச்சுட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றீங்களா? ஃபேபுலஸ். என்ன காரணம் உங்க வெற்றிக்கு? இது நமக்கு இன்டர்வியூ புத்தி நமக்கு போகாது. உங்கள் வெற்றிக்கு யார் காரணம்? என் தாய் காரணம், என் தந்தை காரணம், எங்க வீட்டு நாய் காரணம் கிடையாது. அந்த என் ஃப்ரெண்டு வள்ளி தான் காரணம்.
வள்ளி என்ன பண்றாங்க, அவங்களும் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. இல்ல வள்ளி செத்து போச்சு. வள்ளி செத்து போச்சு. அப்புறமா அவங்க எப்படி காரணம்? அந்த கதையை சொன்னான். பாண்டியம்மாளும் வள்ளியும் தேனி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பாண்டியம்மாள் சுமாரான ஸ்டூடெண்ட் தான், வள்ளி தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பாண்டியம்மாளை விட வள்ளி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. தேனி பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு அழகு இருக்கும். தருமபுரி பெண்கள் மாதிரி அவர்களும் மிக அழகாக இருப்பார்கள். நல்ல அழகு வள்ளி. 2 பேரும் பஸ்ஸில் ஏறி ஸ்கூலுக்கு போனோம் +2. அந்த பஸ்ஸில் இவங்களை கலாட்டா செய்யறதுக்குன்னே ஒரு குரூப் பசங்க வராங்க. அப்போ இன்றைக்கு கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது. ஏன்னா அதுக்குன்னே ஏகப்பட்ட பாட்டெல்லாம் உண்டு. நம்ம கப்பக்கிழங்கு பாட்டு எல்லாமே ஈவ் டீசிங் பாட்டு தானே. ஈவ் டீசிங்கை லீகலைஸ் பண்ணுறதுக்குன்னு தமிழ் சினிமாவில் பல பேர் கடுமையாக உழைச்சிருக்காங்க. அந்த அந்த முயற்சியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பாட்டை பாடி அவங்கள உரச வேண்டியது. இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, இந்த வள்ளி பஞ்சாயத்தில் போய் அதை பிராது கொடுக்கறது, அப்படிலாம் ஒரு வழக்கம் உண்டு. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கு, நம்ம போகலாம். அப்போ அது கிடையாதுன்றதால பஞ்சாயத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை நீ அடக்க ஒடுக்கமா இருந்தா அவன் ஏன் உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு கேட்டாங்க. இப்போ இது அடுத்த நாள் இந்த பொண்ணு எப்படி பஸ்ஸில் வரும் சொல்லுங்க? ஏற்கனவே அவன் எகுறான். பஞ்சாயத்தில் இப்படி சொன்ன அப்புறமா அடுத்த நாள் அந்த பொண்ணு டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இரவு வள்ளி தூக்கில தொங்கி இறந்துட்டா. வள்ளி இறந்ததற்கு கிராமமே கதறி அழுது. பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அழறாங்க. பாண்டியம்மாள் சொன்னா, நான் அழவே இல்லை மேடம்னா. என்னப்பா அப்படி சொல்ற நீ தானே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாரையும் விட நீ தானே அழுதுருக்கணும். எனக்கு அழுக வரலன்னா டாக்டருக்கு தெரியும். சில சமயம் டினாயல்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு துக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் மனசு நம்மளை ஏமாத்தும். இது நடக்கவே இல்லை, டினாயல். சில பேருக்கு மரண வீடுகளுக்கு நீங்க போனா அழாமலே இருப்பாங்க. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரல, இவெல்லாம் மனுஷனா அப்படி சொல்லாதீங்க. அவங்க டினாயல் மோட்ல இருக்காங்க. இது நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க நடிப்பாங்க. நான் கூட நினைச்சேன், டினாயல் மோட்ல இருந்தியா? இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு அழுக வரல. ஏன் உனக்கு அழுக வரல? மேடம், ஒருத்தன் நம்மளை அவமானப்படுத்துறான்னா அவனுக்கு முன்னாடி சாகர்தா மேடம் நம்ம ஜெயிக்கிற விதம். இப்போ அவன் ஜெயிச்சுட்டானே மேடம். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், வள்ளி செத்துட்டா, ஆனால் பாண்டியம்மா சாக மாட்டா. வள்ளிக்கும் சேர்த்து நான் படிப்பேன்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்டிலலாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கவே மாட்டேன். நாங்கள் போராடி உண்ணாவிரதம் இருந்து டீச்சரை கூட்டு வந்து பேச வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கி இங்கே சென்னையில் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். சிங்கப்பூருக்கு போனாங்க, அங்கே போனேன், சோனி நிறுவனத்துக்கு மாறினேன். இன்னைக்கு குவாலிட்டி ஹெட்டாக இருக்கேன். ஆனால் இன்னி மட்டும் வள்ளி என்னால் மன்னிக்க முடியல. ஏன்னா அவள் செத்துருக்க கூடாது, வாழ்ந்து தான் காட்டணுமே தவிர செத்து நீங்கள் எதையும் காட்ட முடியாதுன்னு அவ சொன்னேன். ஆனா ஒரு சந்தோஷம் மேடம், எனக்கு என்ன சந்தோஷம், இப்ப தேனியில எங்க வில்லேஜ்ல எல்லா பொம்பளை பிள்ளையும் என்ஜினியர் மேடம். என்ன எவ்வளவு மகிழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? எங்கிருந்து எங்க? நண்பர்களே, விழுந்து விடாமல் இருக்கிற முறை இதுதான். ஃபர்ஸ்ட் சாலிட்யூட். யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் இப்ப வேதனையில் இருக்கேன், துக்கத்தில் இருக்கேன், நோயில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், துயரத்தில் இருக்கேன், இழப்பில் இருக்கேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்ன வேண்டும் உனக்கு? இன்றைக்கு மறுக்கப்பட்டது நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு கிடைக்கும் வரை நான் வாழ்ந்தே தீர வேண்டும். அதை நோக்கி போவதுதான் என் வாழ்க்கை என்று வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டவர்களுக்கு மரணம் கிடையாது நண்பர்களே. உடலுக்கு மரணம் வரலாம், ஆனால் அந்த ஆன்மாவினுடைய விழிப்புக்கு மரணம் கிடையாது. எனக்கு மருத்துவமனையில் அதுதான் நடந்தது. டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, தலைவலி கடுமையா இருக்கும் 11 நாள். தலைவா, டேய் தம்பி அழகா 10 நிமிஷம் கண்ணு சாப்பிட்டீங்களாடா? இனிமேதான் சாப்பிடணுமா? பசிக்குதா இல்லையா? பொம்பளை பிள்ளை எவ்வளோ அழகா இல்லைன்னு சொல்லுது பாருங்க. பெண்களுக்கு அது எவ்வளோ இயல்பா வருது பாருங்க. மற்றவ மனம் நோக பேசக்கூடாதுன்றது அந்த இந்த வயதுல இருந்து அது வருது. நம்ம தலைவரை கேட்டுருங்க, ஆமா பசிக்குது, சோறு நீயா போடுவேன். 11 நாள் தலைவலி கடுமையா இருக்கும். ஏன்னா மருந்து கொடுங்க, மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை டாக்டர் மருந்து கொடுக்க முடியாது, ஏன்னா
மூளைக்கு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிற போது செடேட்டிவ்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வலியை தாங்கி தான் ஆகணும். வலியை தாங்கிறதா பழக்கமே இல்லையே, பழகிக்குங்க. எப்படி பழகுவது? நான் கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள். சில பேர் அட்வைஸ் நமக்கு கடவுளை பிரார்த்தனை, கடவுளை தான் நினைக்கிறேன், முருகனை தான் நினைக்கிறேன். வலி முன்னாடி வந்து நிற்குது, முருகனோட மயிலுக்கு முன்னாடி வலி வந்து நிற்குது. இப்போ நான் வலியை தள்ளிட்டு முருகனை பார்க்கணும். அப்புறம் எனக்கு தோணுச்சு, வலியிலேயே முருகன் இருக்கான்ல, வலியையே தியானம் செஞ்சா என்ன? இதை எனக்கு சொல்லி கொடுத்தது விவேகானந்தர் தான். விவேகானந்தர் தியானத்தில் இருந்த போது பக்கத்தில் இருக்கிற ஆலை ஒன்றத்துலேருந்து சங்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்குமா. அவருடைய தியானம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துதான். இப்போ குருட்ட போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கேட்டார், எந்நேரமும் இந்த ஆலையில் சங்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி தியானமே செய்ய முடியல. அவர் சொன்னாரா, அந்த சங்கின் ஒலியையே நினைத்து தியானம் செய்யணும். இவர் அந்த ஒலியே நினைத்து 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 தியானம் செய்து அதுவே தியான பொருளாகி இட் இஸ் நோ லாங்கர் எ டிஸ்டர்பன்ஸ். நண்பர்களே, வாழ்க்கை அவ்வளவுதான். எது உங்களை கஷ்டப்படுத்துகிறதோ அதை விலக்க நினைக்காதீர்கள். அதோடு சேர்ந்து உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுகிற போது அதற்கு பிறகு வாழ்க்கையில் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. எழுந்து நிற்பதற்கான வழி அவ்வளவுதான். அப்ப அந்த வலியை தான் தியானம் பண்ணணும். அந்த நேரத்தில் நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை தியானம் பண்ணி இதை தியானம் பண்ணு. முடியலன்னா இந்த வலியையே தியானம் பண்ண வேண்டியதுதான். வலியை உற்று கவனியுங்கள். எங்க வலித்தாலும் வலியை உற்று கவனியுங்கள். நீங்கள் ஓட ஓடதான் தெருவிலே இருக்கிற வெறிப்பிடித்த நாய் உங்களை துரத்தும் நண்பர்களே. நின்று திரும்பி பார்த்தால் நாய் திரும்பி போய்விடும். வலி, துக்கம், சோகம், கவலை, கண்ணீர், அவமானம் எல்லாம் அப்படித்தான். நீங்கள் ஓட ஓட விரட்டும், நின்று திரும்பி பார்த்தால் அது ஓடிவிடும். வலியையே உற்று கவனிக்கிற போது டக்கு டக்கு டக்குன்னு வலிக்கு ஒரு தாளம் இருக்கிறது. அந்த தாளத்தை கவனித்து கொண்டே இருங்கள். கொஞ்ச நேரத்தில் அதோடு வாழ நாம் பழகிவிடும். அதை ஜெயித்து விடுவதற்கு அது ஒன்றுதான் வழி. அதை விட நம்ம பெருசா இருந்தல. இப்ப ஒரு கோடு இருக்குங்க, இங்க ஒரு போர்டு இருந்தா நான் வரைவேன். அது ஒரு கோடு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ அப்படி சும்மா கற்பனை, சரியா? ஒரு கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த கோட்டை அழிக்காம இதை சின்னதாக்கணும். எப்படி செய்வேன்? ஒரே வழிதான் இருக்கு. பெருசா பக்கத்துல இன்னொரு கோடு போட்டா இது சின்ன கோடாயிரும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அந்த ஆளை ஆளை வச்சாவது நான் தீத்து கட்டலன்னா என்று நினைக்காதீர்கள். அந்த ஆளின் முன்னால் நீங்கள் பெரிய ஆளாக நின்று விட்டால் அந்த ஆள் சின்ன ஆள் ஆயிடுவோம். நண்பர்களே, அதுதான் பாண்டியம்மாள் ஒரு ஆதர்சமாக என் முன்னால் நின்றார். அந்த பெண் வந்து பெல்ட் போட்டு விட சொல்ற என்ன கேட்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தவ கீதாச்சாரியன் மாதிரி அவள் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டு போனாள். எனவே எல்லாருக்கும் அந்த நிலைமை வரும். நீங்கள் விழுகிற போது, விழுந்துட்டேன்னு நினைக்கிற போது மனசுக்குள்ளே வர வேண்டியது மகாகவி பாரதியினுடைய அந்த கவிதை தான். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படி விழாமல் எழுந்து நிற்பதற்கு தேவை உங்களை பற்றி நீங்களே உணர்தல், உங்களுடைய தனிமை. யார் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு தேடி போய் நன்றி சொல்லுகின்ற ஒரு பண்பு. இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு தைரியம் வேணும், எனக்கு கரேஜ் வேணும் என்றால் அதை தருவதற்கு கோடி கோடி புத்தகங்கள் இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கின்றன. வாழ்க்கை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் சலனப்படுத்தும். ஒருத்தன் வந்து ஒரு குருவை பார்க்க வந்தான். அவன் சொன்னா, குருவே எல்லாரும் என்ன திட்டுறாங்க, போற வரவெல்லாம் உதச்சிட்டு போறான். வடிவேலு சொல்லுவார்ல, ஒரு தெருவுக்கு கூட்டிட்டு போய் 7 பேருமா எவ்வளவு வேணா அடிங்கடான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோல ஏற்றி இன்னொரு தெருவுக்கு அமிச்சாங்க. அங்க 13 பேர் அடிச்சான்னு சொல்லுவார். சில நாள் நிஜமாவே நடக்குதுங்க. நமக்கு வீட்டில் தான் திட்டு வாங்கிட்டு ஆஃபீஸ் போவோம். ஆஃபீஸில் அன்றைக்கி அதிகமாக திட்டு வாங்கும். ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்தால் எல்லாரும் என்னை திட்டுறாங்க. குருவே, நான் என்ன செய்வது? அவர் சொன்னால், சரி உட்காருப்பா, நான் உனக்கு வழி சொல்கிறேன், உட்காருங்க உட்காரு. ஒரு கப்பில் தண்ணி கொண்டு வரேன். அவங்க நினச்சா தண்ணி கொடுக்க போகிறாருன்னு அந்த தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் உப்பை போட்டார். உப்பை போட்டுட்டு இதை குடினார். அவள் அதை குடிச்சோன்னா அப்படியே ஒமட்டுது அவனுக்கு. குருவே என்ன பண்ணுறீங்க? தண்ணியில் 2 ஸ்பூன் உப்பை போட்டால் எப்படி குருவே நான் குடிப்பது? குடிக்க முடியலையா? எப்படி குடிக்கிறது? சரி வா என் கூட குளத்துக்கு கூட்டிட்டு போகிறேன். நல்ல குளம் இருந்தது அந்த ஊரில், நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல.
நல்ல குளத்துக்கு கூட்டிட்டு போனார். அதே 2 ஸ்பூன் உப்பை போட்டார். இப்ப இந்த தண்ணியை குடி. அவன் குடிச்சான், ஒன்றும் இல்லை. ஏன்பா இதே 2 ஸ்பூனை தானே அங்க போட்டேன், அந்த தண்ணியை குடிக்க முடியாது, ஒமட்டுதுன்னு. அதே 2 ஸ்பூனை எங்க போட்டிருக்கேன், இது மட்டும் நீ ஒமட்டலையே. இப்படி என்ன குரு அது? அது சின்ன கப்பு, அதுல உப்பு போட்டா ஒமட்டும். இது இவ்வளவு பெரிய குளம், இதுல உப்பு போட்டா எப்படி ஒமட்டும்? உன் மனசை ஏன்பா கப்பா வச்சுக்கிற, குளமா வச்சுக்கோயேன்னு குரு சொன்னார். அப்ப இடைஞ்சல்கள், தகராறுகள், நம்மை தவறாக பேசுகிறவர்கள், அடிக்கிறவர்கள் போற போக்குல கீழே தள்ளிடுவான். நண்பன் மாதிரி பக்கத்திலே இருப்பான், கடைசியில் பார்த்தா அடி அவன் தான் போட்டிருப்பான். நம்ம வெளியில தேடிட்டே இருப்போம், எவனோ யார் என்னை அடித்தது, பக்கத்துல இருக்கிறவங்க தான் அடிச்சிருக்காங்க. வெளியில உங்க விரோதி வெளியிலேயே இல்லை, எப்போ பக்கத்திலேயே தான் இருப்பான். அதை மாத்திரம் தயவு செய்து வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், பக்கத்திலேயே தான் இருப்பான். அப்போ எப்படி அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து வெளியே வருவது என்றால், மனத்தை குவளை மாதிரி வைத்திருந்தால் உப்பு கூடுதலா தான் இருக்கும். மனத்தை குளம் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். விரிய விரிய இதெல்லாம் பெருசாவே இல்லை. இவன் மோசமா நடந்துக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தாயா, அவனை விட எனக்கு நிறைய தெரியும்யா, நான் பெட்டரா அதை டீல் பண்ணுவேயான்னு நீங்க நினைக்கணும். அப்ப மனது குளம் போல விரிவதற்கு நமக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுப்பது புத்தகங்கள் தான் நண்பர்கள். இப்ப எந்த மனித வாழ்க்கையிலும் மிக அத்தியாவசியமானது, தோல்விகள் வருகிற போது விழாமல் எழுந்து நிற்கிற பண்பு. அந்த பண்புக்கு தேவை மனம் விரிவடைதல். அந்த மன விரிவடைதலுக்கு புத்தகங்களை தவிர வேறு எதுவும் நமக்கு துணை செய்யாது. எனவே தொலைபேசியை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைத்து கொண்டு உங்களுடைய நேரத்தை புத்தகங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற போது உங்களிலிருந்து புது மனிதர்கள் புறப்பட்டு வருவதை நீங்களே பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட போன வருடத்துல இருந்ததை விட இந்த வருஷம் நான் பெட்டர்ப்பா, இன்னும் ரொம்ப கோவம் வருது இல்ல, ஒய்ஃப்ட திட்டிக்கிட்டே இருப்பேன், இந்த வருஷம் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டனால பிபி நல்லா இருக்குப்பா, ஐ எம் பெட்டர் தேன் பிஃபோர் என்று ஒவ்வொரு நாளும் உங்களால் சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்லுவதற்கு தேவை எப்போதுமே உங்களின் பின்னால் ஒரு புத்தகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முதல்ல பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தப்போ முதல்ல 1984-85 விமானத்துல மதுரைக்கு வரணும்னு எனக்கு ஆசை. பேங்க்ல இதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. எல்டிசி போட்டீங்கன்னா அந்த காசை ஃப்ளைட் ஃபேருக்கு மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ இந்த உலக ஆர்கிடெக்சர்ல கட்டியிருக்கோமே சென்னை அண்ணா விமான நிலையம், பேந்து விழுகிறது. 83வது முறையாக விழுந்ததுன்றா. பலி போடுறதுக்குனே ஒரு ஏர்போர்ட் கட்டி வச்சிருக்கோம். ஆனா நம்ம பயங்கரமான ஆர்கிடெக்சர், அது 2000 கோடி அதுல முழுங்கி இருக்கு. அது இல்ல, இந்த ஒரிஜினலா மீனம்பாக்கம் பழைய காலத்து 84-85 அந்த ஏர்போர்ட், அதுக்கு நாங்க வரணும். நானே என் வீட்டம்மா, ஒரு பையன் தான் அப்போ, ஃபர்ஸ்ட் சன், 3 பேரும் வரணும். அப்போ ஒரே ஒரு விமானம் தான் இருந்தது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மதுரைக்கு. இப்போ 7-8 விமானம் வருது, சில சமயம் இறங்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த இது இப்ப அடிச்ச மழை இருக்கே, இந்த ஒரு வாரத்துல சரியான மழை, சூறாவளி காத்தோட, அந்த நேரம் ஏடிஆர் பிளைட்ல நீங்க வரணும், பட்டு சூப்பரா இருக்கும். ஏடிஆர் பிளைட் சும்மாவே டிராக்டர் மாதிரி தான், தரையில ஓடாம வானத்துல ஓடுற டிராக்டர். அது குதிச்சு போகும். அன்னைக்கு நாங்க வர்றோம், திருச்சியை தாண்டும் போதே கிளவுட் கவர் ஜாஸ்தியா இருக்கு, தட்டப்புடன் ஆடுது. என் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சொல்ற, பேசாம பாண்டியன்ல போயிருக்கலாம். இவ சொன்னா கேட்கிறாளா? 7000 ரூபாய் கொடுத்துட்டு உசுரை கையில முடிச்சு உட்காந்துருக்கோம். இவன் இறக்குவானோ இல்ல இறக்கிடுவானோ? ஏடிஆர்ல அனுப்பிவிடணும் எதிரிகளை, சொந்தக்காரிகள் கிடையாது. ஏன்னா பெரிய ஏர்லைன்ல போயிங் இதெல்லாம் இறங்குறது ஒன்றும் பெருசா தெரியாது, சிரமம் இல்லாம இறங்கிடும். இது ரொம்ப சிரமம். அந்த காலத்துல ஒரே ஒரு ஏர்லைன் தான், அது இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் வரும். மத்தியானம் 9 காலையில 9 மணிக்கோ 10 மணிக்கோ வரும். இதுல நான் வரணும். காசு 480 ரூபாயோ 500 ரூபாய்க்குள்ளதான் அப்போ. டிக்கெட் போட்டாச்சு, அது பேங்க் காசு. இப்போ மெட்ராஸ்னா நான் இருந்தது தேனாம்பேட்டை, அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஏர்போர்ட்டுக்கு எப்படி வர்றது? நம்மகிட்ட கார் கிடையாது. அதனால முதல் நாளே ஒரு ஆட்டோக்காரன்ட்ட சொல்லி வச்சிட்டோம், காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துரு, நாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு. ஏன் அப்படி சொன்னோம்னா, எங்க போறோம்னு தெரிஞ்சா ஆட்டோக்காரன் கேவலமா நினைப்பான். ஏர்போர்ட்டுக்கு போறேன் ஒரு டாக்ஸி எடுத்து போகாம ஆட்டோல போறானேன்னு கேவலமா நினைப்பான். அதனால ஒரு இடத்துக்கு எங்கன்னு கேட்டா, மீனம்பாக்கம் வரை அப்படின்ட்டோம். காலங்காத்தால ஒரு பெரிய எழுகடல் தெருவுல எல்லாம் ஒரு சூட்கேஸ் விற்கும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் சீதனம் அதுதான்.
அது கலர் கலரா இருக்கும், சைட்ல 2 கிளிப் வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கல்யாணத்துக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அது அந்த பெட்டியை தூக்கியாச்சு. இது தவிர அந்த அம்மா ஒரு வயர் கூட ஒண்ணு, இப்பெல்லாம் யாருமே பின்றது இல்ல, வீட்டுக்காரரே பின்னிடுறாங்க. அப்பெல்லாம் வீட்டுல வேலை இல்லாத பெண்கள் வயர் கூட பின்னுவாங்க. பின்னி அகலமா வாய் இருக்கும், அதுக்குள்ள எதை வேணாலும் வைக்கலாம். ரோட்ல ஒரு சின்னதா ஆட்டுக்குட்டி போச்சுன்னா அதையும் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டோம்னா தெரியாது, மேல ஒரு துணியை போட்டு பொத்திட வேண்டியது. அவ்வளவு அகலமான வாயுடைய ஒரு பை. இதுதான் எங்களுடைய மொத்த லக்கேஜ். இதோட ஏர்போர்ட்டு கிட்ட வந்தோம். ஆட்டோக்காரனை இந்த பக்கமே இறக்கி விட்டு நீ போயான்றோம். அவன் போக மாட்டேங்கிறான். எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவங்க எங்க போறாங்கன்னு. நாங்க சொன்னோம் ஒரு வேலை இருக்குன்னா. அந்த ஆள் திரும்பி கேட்டான், இது வீடும் இல்ல ஒண்ணும் இல்ல, இங்க வாசல்ல ஏர்போர்ட் கிட்ட நிறுத்தி எங்க போறீங்கன்னா, நீ முதல்ல போயா, நாங்க போய்க்கிறோம். அவனை கிளப்பி விட்டு உள்ள வந்தா, அப்பெல்லாம் இவ்வளவு ஜெட் ஏர்வேஸ், இண்டிகோ எதுவும் கிடையாது, இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கவுண்டர் கிட்ட வந்தா எப்படி போய் டிக்கெட் வாங்கி எப்படி போறதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ட்ரெயின்ல போயிருக்கோம், பஸ்ல போயிருக்கோம், டிக்கெட் வாங்கினா விட்டுருவான். விமானத்துல முதல் தடவை என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் உடனே இந்த அம்மாட்ட சொன்னேன், நீ போய் கேளு, யார்கிட்டயாவது கேளுமா சொல்லுவாங்க என்ன. அந்த அம்மா என்னை திரும்பி பார்த்து, பேங்க்ல வேலை பார்க்குற, பிளைட்ல எப்படி போகணும்னு தெரியாதான்னு. நான் சொன்னேன், பேங்க்ல வேலை பார்த்தவங்களாம் பிளைட்ல வேலை பார்க்குறான், நானே ஓசியில் வந்திருக்கேன். கடைசியில ஒரு கவுண்டர் முன்னாடி போய் நிறுத்தினாங்க. நிறுத்தினோடனே அந்த ஆளு, அவங்க தான் இப்பவாவது கொஞ்சம் பேசுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் இறுக்கி இப்படி டை கட்டிட்டான்னா அதுக்கப்புறம் நம்மளை ஒண்ணுமே பார்க்க மாட்டான். யுவர் அப்படின்னா, யுவர்னா முதல்ல எனக்கு அதுவே அர்த்தம் புரியல. மதுரைக்கு போனோம் சார், 2.5 டிக்கெட். மதுரைக்கு 2.5 டிக்கெட், ஏன்னா 1/2 டிக்கெட் கையில இருக்குல்ல. அவன் இப்படி இறங்க பார்த்தா, இன்னைக்கு விமானத்தை நாஸ்தி பண்ணிடுவாங்க முடிவு பண்ணா. மதுரைக்கு 2.5 டிக்கெட். அப்பெல்லாம் அழகா டிக்கெட் கொடுப்பாங்க, சிவப்பு கலர் இதுல உள்ள கார்பன் வச்சு 3 டிக்கெட் இருக்கு. ஒன்ன நம்ம வச்சுக்கலாம், வீட்டுல ஃப்ரேம் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம விமானத்துல போயிருக்கோம்ல, எவன் போயிருக்கான் அது வரைக்கும். இவ்வளவு அந்த டிக்கெட்லாம் வாங்கி பார்த்தா எல்லாம் வச்சுட்டான். வச்சுட்டு என் கையில இருந்த பெட்டி இருக்குல்ல, இத பார்த்து இஸ் இட் செக் இன் லக்கேஜ் அப்படின்னு கேட்டான். எனக்கு பகீர்னது, என்னடா அந்த பையன் லக்கேஜ்ன்றான். ஏன்னா நமக்கு லக்கேஜ்னா என்ன தெரியும், பஸ்ல ஏறினா அந்த லக்கேஜ் போடுவாரு, அதாவது டிக்கெட்டுக்கு மேல வாங்குறதுக்கு பேர் தான் லக்கேஜ். இதுக்கு எதுக்கு லக்கேஜ் சார், நான் ஏற்கனவே 500 ரூபா கட்டிட்டேன் அப்படின்னா. நோ செக் இன் லக்கேஜா, அதாவது அப்படின்னு பார்த்துட்டு எல்டிசியில போறியான்னு கேட்டான். அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த மாதிரி கேள்வி கேட்டா இவன் முறையா எல்டிசியில ஓசியில போறான். முதல் கேள்வி இப்பதான் சொன்னா, இத நீயே தூக்கிக்கிட்டு வண்டியில போறியா இல்ல என்கிட்ட கொடுத்து நான் வந்து மதுரையில கொடுக்கவா, இவ்வளவுதான். நான் சொன்னேன், இப்ப நமக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, காசு கேட்க மாட்டான்ல, ஓகே டேக் இட் அப்படின்ட்டேன். அந்த கன்வேயர் பெல்ட்ல வச்சு ஒரு பட்டனை அழுத்தின வேகத்துல பட்டக்குன்னு விட்டது. அது போய் இந்த முக்குல மோதி அப்படியே ஓபன் ஆயிருச்சு. உள்ள இருந்ததெல்லாம் கன்வேயர் பெல்ட்ல செதறுது. அவன் பட்டனை ஆஃப் பண்ணிட்டு இங்க வாயான்னு கூப்பிட்டு ஒரு கைத்தை போட்டு கட்டி தூக்கிட்டு போயிரு. உன்னையெல்லாம் வண்டியில, அவளால மனசுக்குள்ள இதெல்லாம் மைண்ட் வாய்ஸ். ஏன்னா வாயை திறந்து சொல்ல முடியாது. இந்தியன் ஏர்லைன்ஸ்ல அப்படி ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் கையில கக்கத்துல ஏத்திட்டாங்க. ஏத்தி வண்டியில ஏத்தி உட்கார வச்சா, இப்பதான் மெயினான விஷயம், அப்பெல்லாம் தீவிரவாத அச்சுறுத்தல் கிடையாது. எல்லாருக்கும் எவர் சில்வர்ல கரண்டி, கத்தி, ஃபோர்க் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பவுச்சில் போட்டு சீட்டுக்கு முன்னாடி சொருகி இருப்பாங்க. பழைய காலத்துல நினைச்சு பாருங்க, இப்ப சோறே கொடுக்கறது இல்லை. இப்ப விமானத்துல தண்ணி 2வது தடவை கேட்டா குதிக்க சொல்லிடுவான் போல, அவ்வளவு சிக்கன நடவடிக்கை. அப்பெல்லாம் ஒரு சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. இதுக்காக கத்தி கரண்டி எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு 3 சீட்டுல 2 ஃபுல்லு 1 ஆஃப் வரிசையில சொல்றேன். அதனால நாங்க வரிசையா உட்கார்ந்துருக்கோம். 1/2 டிக்கெட்டுக்கு ஒரு சீட்டு. நாங்க வந்து உட்கார்ந்த உடனேயே எங்களுக்கு எதிர்த்த சீட்ல அந்த பவுச்சில் என்ன இருக்குன்னு தேடணும். உள்ள பார்த்தா இந்த கரண்டிகள், அது தவிர ஏதோ கவர் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி
வயர் கூடையில வச்சு துணியை போட்டு பொத்தியாச்சு. எதுக்குன்றீங்க? மதுரைக்கு வந்த பிறகு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா நம்ப மாட்டாங்க. இவன் எப்படியா பிளைன்ல போயிருப்பான், கரண்டிய பாடுறான். இனிமே யாரு வந்தாலும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஸ்பூன் தான். அதுக்காக 3ஐயும் தூக்கி உள்ள வச்சாச்சு. உள்ள வச்சா வண்டி முதல் முறையா ஏறி போறோம்ங்க. அப்பெல்லாம் விமானம் போகும்போது அடி வயிற்றுல இருந்து ஏதோ மேல ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்ச தூரம் தான் வந்துச்சு, பையன் வாந்தி எடுத்துட்டான். ஏறின வேகத்துல வாந்தி எடுத்தா அந்த ஏர் ஹோஸ்டஸ் அங்க இருந்து there is air sickness bag அப்படின்னு காட்டுறா. நான் இல்லைன்றேன், ஏதோ உள்ள போயிருச்ச. அவளுக்கு தெரியும் அது உள்ள ஏர் சிக்னஸ் பேக்னு ஒன்னு வச்சிருக்கா, வாந்தி எடுத்தா அதுல கொடுக்கணும்னு. இவ அங்க கைய காட்டுறா, ஏர் சிக்னஸ் பேக் தேர் அப்படின்றா. நாங்க நோ, ஆல்ரெடி இட் இஸ் கிட்னாப் பண்ணிட்டாங்க, தூக்கி உள்ள வச்சுட்டோம். அவ கிட்ட வந்து இப்படி எங்களை ஒரு பார்வை பார்த்தா, பார்த்துட்டு போய் ஒன்னை எடுத்துட்டு வந்து அப்புறம் ஏதோ ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சா. நேரம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. எங்க பரம்பரையில முதல் முறையா விமானம் ஏறி ஒரு 10,000 அடியில பறந்த முதல் நான் தான். ஆனா 10,000 அடி உயரத்துக்கு போன பிறகும் இந்த அற்பத்தனமான சின்ன சின்ன ஐட்டத்து மேல நம்ம ஆசையை போகல. பாத்தீங்களா? when you reach greater heights you should not stoop down. உயரங்களை தொட்டவர்கள் அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு சின்ன ஒரு கரண்டிக்கு நாங்க பட்ட ஆசை, அந்த விமான பயணத்தை கடைசி வரைக்கும் அந்த ஏர் ஹோஸ்டஸை திரும்பியே நான் பார்க்கல. கடைசி அவ எவ்வளவு புத்திசாலின்னா, மதுரையில இறங்கும் போது, நாங்கெல்லாம் இறங்கும் போது எங்க கையில இன்னொன்னு திணிச்சு விட்டா. அந்த பேக் ஒன்னு எடுத்து, இப்போ அந்த காலத்துல குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, அதோட இன்னொன்னையும் வச்சுக்கோ கொண்டு போன்னு கொடுத்தா. அதை வாங்கும் போது எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்ததுன்றீங்க. உங்களுக்கு கிடைத்த வெகுமதி விமான பயணம். ஆனால் அந்த வெகுமதியை அவமானமாக மாற்றுவதற்கு உங்களால் தான் முடிந்திருக்கிறது இல்ல? இந்த உலகிற்கு நாம் வரும்போது எப்படி வந்தோமோ அப்படித்தான் போக போகிறோம். ஆனால் வாழ்ந்த காலத்தில் எதையாவது சாதித்தோம் என்று இருக்க வேண்டும் என்றால், நிறைவு நாளில் யாரோ சிலர் பார்த்து இவன் வாழ்ந்த வரை மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருந்தான், உதவி மட்டுமே செய்தான் என்று சொல்லுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுவிட்டு பெரிய விஷயங்களை தேட வேண்டும். அப்படி தேடுபவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்துல they can be a gift to the world. அப்படி சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்துல. இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக தங்களை விலையாக கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வரிசையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரோட்டரி சங்கத்தினர்களே, உங்களது இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் கொடுத்திருக்கிற அறைகூவல் என்பது, அதுல ஒரே ஒரு வரி சொன்னார், அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2015-16 காலம் ரொம்ப குறைவு. டைம் இஸ் டிக்கிங் பை. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பணியாற்றுங்கள். ஒவ்வொரு தேவையையும் தேடி பாருங்கள். அப்படி தேடி பார்த்தால் இந்த சமூகத்தை மாற்ற உங்களால் முடியும். அன்னை தெரசாவை இந்த மண்ணுக்கு ஆசிரியையாகத்தான் வந்தார். ஆனால் அவர் பார்த்த ஒரே ஒரு காட்சி அவரை சமூக சேவகராக மாற்றியது. ரொம்ப வியாதிப்பட்டு கிடக்கிற ஒரு சேரியில ஒரு ஹிந்து பெண்மணியிடம் போய் 2 ரொட்டி துண்டை அன்னை தெரசா கொடுத்தாரா அந்த காலத்துல. அதில் ஒன்றை அதை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த இஸ்லாமிய வீட்டுக்கு போய் கொடுத்தாங்களாம். இப்ப இந்த அம்மா கேட்டுக்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிறது 2, உன் பிள்ளைக்கு என்று அடுத்த நாளுக்கு வைத்துக் கொள்ளாமல் பக்கத்து குடிசைக்கு ஏன் ஓடினாய் கேட்டாங்களா. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு காய்ச்சல் இருப்பது போலயே அங்கேயும் காய்ச்சலில் ஒரு குழந்தை இருக்கிறது, ரொட்டி துண்டை அவளுக்கு பகிர்ந்து கொடுப்பது தானே சரி என்று ஒரு சாதாரண ஏழை பெண் சொன்னது அன்னை தெரசாவின் மனதை மாற்றியது. ஆசிரிய பணியிலிருந்து மருத்துவ பணிக்கு மாறினார். அதுதான் உண்மை. அப்படின்னா இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கிறது. நீங்கள் கொடுக்கவில்லை, இருப்பதை பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்ற எண்ணம் எப்போதைக்கு வருகிறதோ அப்போது ஒவ்வொருவரும் வீட்டில், வெளியில், அலுவலகங்களில் ஒரு சின்ன புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, சிரித்த முகம், ஒரு ஆறுதல் மொழி, ஒரு விரலை தொட்டு நான் இருக்கேன்டான்னு சொல்லுகிற ஒரே ஒரு கம்ஃபர்ட். ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறவங்களை தொலைவில் இருந்து பார்த்தே திரும்புகிற சமூகமாக மாறி இருக்கிறோம். அருகில் போய் தொட்டு பார்த்தால் வியாதி ஒட்டிக்கும்னு நம்புறோம். பக்கத்துல போய் அவன் கையை தொட்டு சரியாயிடுவேன்னு சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை அவனுக்குள் 1000 மருந்து தராத பலத்தை தரும் என்றால் அத்தகையவர்களாக ரோட்டேரியன்ஸ் இருங்க. இந்த சமூகம் வியாதிகளால் இருக்கிறது. பல வியாதிகளில் சமூகத்தை
பீடித்திருக்கிறது. ஆனால் ரொட்டேரியன்கள் மருத்துவர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக போய் துயரப்படுகிறவர்கள் கரங்களை பிடித்து நாங்கள் இருக்கிறோம் உங்களை மீட்டெடுப்பதற்கு என்று சொல்லி பாருங்கள். உங்கள் பிரசிடென்ட் நினைத்த கனவு 2015-16 நிறைவேறும். யூ ஆர் த கிஃப்ட் டு தி வேர்ல்ட்.